Hello everyone, welcome to our channel. In the video class 7 term 3 chapter 1 number system operations on decimal numbers வந்து பார்க்க போறோம். So இந்த addition subtraction of decimal numbers வந்து மூணு மாடல்ல வந்து நம்ம பண்ணலாம். ஒன்னு வந்து grid model, another one is area model, அதுக்கு அப்புறமா வந்து place value grid model. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த 3 மாடல்ஸ்லேயுமே வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாடலை யூஸ் பண்ணி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த 3 மாடல்ஸும் எப்படி வந்து நம்ம ஒரு சம் கொடுத்தாங்கன்னா அது எப்படி வந்து அந்த மாடலில் வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரிட் மாடல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் 1.5 வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் 0.16 அண்ட் 0.77 யூஸிங் டெசிமல் கிரிட் மாடல்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0.16. ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 10 ரோஸ் வந்துருக்கு அண்ட் அதே மாதிரி காலம்ஸ் வந்து 10 இருக்குது. 10 ரோஸ் அண்ட் 10 காலம்ஸ் வந்து நம்மளுக்கு எடுத்திருக்கோம். ஸோ இங்கே 0.16ன்னு இருக்குல்ல 0.16 நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே வந்து 2 டெசிமல் பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போனா இந்த 16/100 அப்படின்னு வந்து எழுதலாம். இல்லை 2 ஜீரோஸ் இருந்தது அப்படின்னா 2 நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட்டை வந்து வைக்கணும். இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 நம்பர் இருந்ததுன்னா ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது அதை வந்து டிவைடட் பை 100ன்னு போடுறோம். இப்போ அதே மாதிரி தான் 0.77. ஸோ இங்கே வந்து 77 எழுதிக்கிறோம். 2 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. ஸோ டிவைடட் பை 100. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா மொத்தமாக பார்த்தோம்னா 100 பிளாக்ஸ் வந்து இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதில் 16 பிளாக்ஸ் வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம் ஒரு பர்டிகுலர் கலரில். இப்போ வந்து நம்ம இந்த மொத்தம் இருக்கிற 100 பிளாக்ஸில் 16 பிளாக்ஸ் வந்து நான் பிங்க் கலரில் ஷேட் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 பிளாக்ஸில் 77 வந்து நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா மொத்தம் வந்து நம்ம 77 பிளாக்ஸை வந்து நம்ம ப்ரௌன் கலரில் வந்து நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்குது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க சம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எத்தனை பிளாக்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். இந்த 2 கலர்லேயும் இருக்கிறத வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போனா நம்மளுக்கு என்ன வரும் 16 + 77 93 வந்து இருக்குது. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா மொத்தமாக 100 பிளாக்ஸு 1 2 3 4 5 6 7 இது 7 பிளாக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும் 93 பிளாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போது 0.16 + 0.77 இதை வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0.93. அதாவது இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும் போது 16/100 + 77/100ன்னு வந்து பண்ணுவோம், which is 93/100ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த 2 கலரில் ஷேட் பண்ணதையும் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு 93/100. அப்போ நான் என்ன சொன்னேன் 2 ஜீரோஸ் இருக்குது. அப்போ 2 நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். அப்போனா வந்து 0.93. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 1.5. இதுதான் வந்து கிரிட் மாடல்னால் இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.6 வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1.6ல் வந்து சப்ராக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 0.52 - 0.08 வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது வந்து இங்கே 0.52 அப்படின்றது வந்து நம்ம எப்படி எழுதணும் 0.52. ஆக்சுவலி வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அப்படியே வந்து நம்ம டெசிமல் பிளேசஸ் கரெக்டாக எழுதி சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரிட் மாடலில் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம இந்த ஃப்ராக்ஷனாக வந்து மாற்றுறோம். ஸோ 0.52 நம்ம 52/100 அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். 0.08 வந்து எப்படி எழுதுவோம் இங்கே வந்து 08/100ன்னு எழுதுவோம். இங்கே நம்பருக்கு முன்னாடி 0 போட்டிருக்கோம். ஸோ 0 வந்து தேவையில்லை, இது எழுதாமையும் எழுதலாம், 0 போடாமையும் வந்து நம்ம எழுதலாம். ஸோ 8/100 தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன அர்த்தம் 100 பிளாக்ஸ் மொத்தம் வந்து 100 பிளாக்ஸ் வந்து இருக்குது. அதில் 52 வந்து நம்ம ஷேட் பண்ணிக்கிறோம். அதில் 8 பிளாக்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ 52 பிளாக்ஸ் முதல்ல ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 52 பிளாக்ஸ் வந்து ஷேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க
0.52 மைனஸ் 0.08 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது 52 பிளாக்ஸில் நம்ம வந்து 8 பிளாக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 and 8. அப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 2 3 4 இது 40 1 2 42 43 44. ஸோ 44 பிளாக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ 52/100 மைனஸ் 8/100 பண்ணும் போது நம்மளுக்கு 44/100 வரும். இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் 0.44 அப்படின்னு வந்து எழுதுவோம். இல்லைனா நார்மலாக சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா 0.52 மைனஸ் 0. இங்கே என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அதாவது இது வந்து 10th பிளேஸு, இது வந்து 100th பிளேஸு. கரெக்டாக வந்து அந்த டெசிமலுக்கு ரைட் சைடில் இருக்கிறது. இப்போ எப்படி நம்ம 1s 10s 100ஸ்னால் நம்ம வந்து பிளேஸ் வந்து நம்ம பிளேஸ் வேல்யூ போட்டு எழுதுவோமோ அதே மாதிரியே நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும் போது இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சப்ராக்ட் பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்டாகவே ஆட் பண்ணும் போது டெசிமல் வேல்யூஸை இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டெசிமல் பிளேஸ் வந்து என்ன வரும் 10th, அப்புறம் 100th. ஸோ இதில் வச்சு நீங்கள் சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். நார்மல் சப்ராக்ஷன் 2 வந்து ஸ்மாலர் நம்பர். ஸோ என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 4 எடுத்துக்கிட்டு 1 பாரோ பண்ணோம். ஸோ இங்கே 4 வந்துடும். அண்ட் 4 மைனஸ் 0 இஸ் 4 டெசிமல் பாயிண்ட் 0. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு கிரிட் மாடல் ப்ராக்டிஸ் ஆகிறதுக்காக அதுலேயும் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக சப்ராக்ஷன் மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 1.7 find the value of 0.72 minus 0.51 by using grid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷனில் கிரிட் மாடல் யூஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணால் மட்டும் நீங்கள் கிரிட் மாடல் யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி ஏரியா மாடல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏரியா மாடலில் தான் பண்ணணும். பிளேஸ் வேல்யூ கிரிட் மாடலில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாடல் யூஸ் பண்ணி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இல்லைனா மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லாட்டி எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து சப்ராக்ட் இல்லைனா ஃபைண்டு அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து பிளெயினாக கொஷின் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மலாக கூட சப்ராக்ட் பண்ணி நம்ம எழுதலாம். அதனால தான் நான் உங்களுக்கு 2 வேஸ்லேயுமே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 0.72 வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். 51 அதுலேருந்து வந்து எடுக்கிறோம். ஸோ அப்போது 0.72 எப்படி எழுதலாம்னா 72/100 அப்படின்னு வந்து எழுதலாம். 0.51 51/100 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ மொத்தம் 100 பிளாக்ஸ் இருக்குது. இதில் 72 பிளாக்ஸ் மட்டும் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஷேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 72 பிளாக்ஸ் வந்து ஷேட் பண்ணிட்டோம். இதில் 51 பிளாக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஸோ ஏன்னா 0.72 மைனஸ் 0.51 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 அதே மாதிரி ஃபுல்லாக ஸோ மொத்தம் வந்து நம்ம 51 பிளாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஸோ அப்போ மொத்தம் அப்போ ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எவ்வளோ இருக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 அண்ட் இங்கே வந்து 10 இருக்குது. ஸோ 19 20 21 வந்து நம்மளுக்கு ரிமைனிங் வந்து இருக்கும். ஸோ 72/100 மைனஸ் 51/100 திஸ் இஸ் ஈக்குவல் டு 21/100. இது எப்படி எழுதலாம், 0.21 அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ இப்போ நார்மல் சப்ராக்ஷன் மெத்தட்லேயும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுவோம், 0.72 மைனஸ் 0.51 இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து 2 மைனஸ் 1 1 7 மைனஸ் 5 2.0. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 1.8 எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1.8 வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஏரியா மாடலில் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுல் போர்ஷனும் வந்து என்னென்னா ஒன் ஹோல் பார்ட். இதை வந்து நான் வந்து வெறுமையாக காலம் வைஸ் பிரிக்கும் போது எனக்கு வந்து என்ன வரும், 10 வந்து வரும். 1/10 அப்படின்னு வந்து நான் எழுதலாம்.
இப்போ இதையே நான் வந்து இப்போது 100 பிளாக்ஸாக வந்து பிரிச்சுருக்கேன். அப்போது நான் வந்து இதில் ஒன்றே ஒன்று வந்து ஷேட் பண்ணுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இங்கே பார்க்கும்போது இது வந்து என்னது, இது வந்து வெறும் இந்த பாக்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா இது வந்து என்னது, ஹோலுன்னு வந்து நம்ம எடுத்துப்போம். ஹோல் பார்ட்டு அது வந்து என்னது, வெறுமையாக ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்கோம். வெறுமே இந்த லைன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணும் போது அதை வந்து நம்ம என்னென்னு எழுதுவோம்னா 1.0 அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். இப்போது நான் வந்து இந்த மாதிரி 10 காலம்ஸ் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். அண்ட் வரைஞ்சிட்டு நான் வந்து இதில் ஒரே ஒரு காலமை மட்டும் வந்து நான் ஷேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு காலமை மட்டும் நான் ஷேட் பண்ணி எடுத்துக்கும் போது எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து எனக்கு 1.0ன்னு வராது. இது வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குது, 10 இருக்குது. அதில் எத்தனை ஷேட் பண்ணியிருக்கேன், 1 தான் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 1/10ன்னு அர்த்தம். நான் என்ன சொன்னேன், டினாமினேட்டரில் ஒரு 0 வந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். அப்போனா 0.1 வந்து வரும். இதே 2 0 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ன வரும், அப்போ 2 நம்பர் தள்ளி நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுட்டு 2 நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட்டை வந்து வைக்கணும். இப்போ நான் இதையே வந்து அப்படியே நான் உங்களுக்கு 10 rows வர மாதிரி வந்து மாற்றிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா மொத்தம் வந்து 100 பிளாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் நான் எத்தனை ஷேட் பண்ணியிருக்கேன், இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, இதுதான் கிரிட் மாடல். இப்போ எத்தனை வந்து நான் ஷேட் பண்ணியிருக்கேன், மொத்தம் 100 இருக்குது. ஸோ அப்போ வந்து 100 எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 வந்து எழுதிக்கிறோம். ஸோ அப்போனா இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 2 0 இருக்குது. அப்போ 2 டெசிமல் நம்ம தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போனா 0.10 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதே வந்து நான் இப்போ இதெல்லாம் விட்டுருங்க, இப்போ இதெல்லாம் இல்லை. இப்போ இது ஒரே ஒரு பிளாக் மட்டும் தான் நான் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு பிளாக் மட்டும் தான் நான் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ இருக்குது, 100 வந்து இருக்கும். அண்டு இங்கே ஒன்று தான் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். அப்போ 1/100 வந்து ஆகிடும். அப்போ இது எப்படி நம்ம வந்து டெசிமல் பிளேஸ், இப்போது 2 zeros இருக்குது. அப்போனா 1 போட்டுட்டு இன்னொரு 0 போட்டு டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா 2 zeros இருக்குது. அப்போ 2 நம்பர் தள்ளி தான் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்போனா வந்து இங்கே எனக்கு 1 தான் இருக்குது, 1 மட்டும் தான் எழுத முடியும் நான். ஸோ அப்போ பக்கத்தில் எனக்கு எந்த நம்பருமே இல்லை. ஸோ அதனால் நான் இதுக்கு முன்னாடி 0 சேர்க்கும் போது அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த 1க்கு ரைட் சைடில் நான் 0 சேர்த்தோம்னா அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும். 1ஓட லெஃப்ட் சைடில், எந்த நம்பரோட லெஃப்ட் சைடில் வந்து நான் 0 சேர்க்கும் போது அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ 0 போட்டு டெசிமல் பாயிண்ட் வந்து வைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கிரிட் மாடல் வந்து பார்த்தோம். ஏரியா மாடல் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஏரியா மாடல் வந்து என்னென்னா, இப்போ 3.2 வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஹோல் பார்ட் வந்து என்னது, இப்போ நம்ம இந்த சின்ன சின்ன பிளாக்ஸாக பார்த்தோம்ல, இது வந்து ஃபுல்லாக வந்து 1 இது 1, இது வந்து 2 அண்ட் இது வந்து 3. ஸோ 3 இருக்குது ஹோல் பார்ட்டில். அதனால் 3 பிளாக்ஸ் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ முன்னாடி பார்த்ததுலாம் ரொம்ப சின்ன சின்ன வேல்யூஸ், அதனால் வந்து அதாவது 1க்கு பிலோவில் இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 1ஓட அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ இந்த குட்டி குட்டியாக நம்ம வரைஞ்சோம்ல, இதுதான் இந்த ஒரு பிளாக்கு. இப்போது இது 3ன்னு கொடுத்துருக்கிறதுனால நான் 3 பிளாக்ஸ் இதே மாதிரி 3 பிளாக்ஸ் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு இங்கே 0.2 வந்து இருக்குது. அதால் வந்து டெசிமல் பிளேஸை வந்து நான் இந்த மாதிரி 2 சின்ன பிளாக்ஸ் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து என்ன இருக்குது, 6.4. ஸோ 1 2 3 4 5 6 வரைஞ்சிட்டேன். அண்டு இங்கே வந்து 4 இருக்குது, டெசிமல் பிளேஸ் வந்து 4. ஸோ அப்போது 1 2 3 4 வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணி எழுதுவோம், மொத்தம் எத்தனை இருக்குது, 1 2 3, இங்கே வந்து 6. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ஹோல் பார்ட்டில் வரும், 9 பிளாக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அதனால தான் 1 2 3 4 5 6 7 8 9 வரைஞ்சிட்டேன். இங்கே வந்து 2 இருக்குது டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறமா 1 2 3 4 5 6. ஸோ அப்போனா என்ன வரணும், மொத்தம் 6 வந்து நம்ம வரையணும். 1 2 3 4 5 and 6. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஏரியா மாடலில். அண்ட் அடிஷன் பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3.2
ப்ளஸ் 6.4. எப்படி எழுதுறது? இது வந்து ஒன்ஸ் பிளேஸ் எடுத்து ஒன்ஸ் பிளேஸில் எழுதணும் கரெக்டாக. இது வந்து 10th. ஸோ 10th வந்து இங்கே வரும். ஸோ 4 + 2 6, 6 + 3 9. ஸோ இது பற்றி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் வந்து 9 இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம 9 எழுதிட்டோம், பாயிண்ட் வச்சிட்டோம். சின்ன பிளாக்ஸ் எத்தனை இருக்குது? மொத்தம் 6 இருக்குது. ஸோ 9.6. இது வந்து 3.2, இது 6.4, இங்கே வந்து 9.6 வந்து வரும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்ராக்ஷன் வந்து பார்ப்போம். ஸோ இது ஏரியா மாடல்லே வந்து சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ட் 7.5 மைனஸ் 3.4. ஸோ 7 ஹோல் பார்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த 7 இருக்குல்ல, ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 வரைஞ்சாச்சு. ஹோல் பார்ட்டு பெருசாக வரும், பெரிய பிளாக்கு 7. டெசிமல் பிளேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது? 5 இருக்குது. 1 2 3 4 5 வரைஞ்சாச்சு. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 3.4 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்? ஹோல் பார்ட்டில் 3 மட்டும் 3 பிளாக்ஸை கேன்சல் பண்ணணும். ஸோ அப்போது 1 2 and 3 பிளாக்ஸ் கேன்சல் பண்ணியாச்சு. 5ல் 4 பிளாக்ஸை வந்து எடுக்கணும். ஸோ அப்போது 1 2 3 4. அப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு எத்தனை இருக்கும்? 1 2 3 4 இருக்கும். பாயிண்ட்டை இங்கே ஒரே ஒரு பிளாக். ஸோ 4.1. ஸோ இது எப்படி சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா நார்மல் சப்ராக்ஷன் அதே தான். இங்கே ரெண்டுமே ஒன்ஸ் பிளேஸ் தான் இருக்குது. ஸோ 7.5 3.4 சப்ராக்ட் பண்ணுறோம். 5 - 4 1 பாயிண்ட், 7 - 3 4.1. ஸோ இதுதான் வந்து ஏரியா மாடல். ஏரியா மாடல் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ் வேல்யூ கிரிட் மாடல். ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே சேர்த்து எழுதணும்ல, ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து காலம்ஸ் ரோஸ் வழியாக வந்து பிரித்து எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.10 பிளேஸ் வேல்யூ கிரிட் மாடலுக்கு இங்கே வந்து நான் ஆட் த ஃபாலோயிங் ஆட் பண்ணுறோம். 2 டெசிமல் வேல்யூஸ். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிரிட் மாடல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இந்த கிரிட் மாடல் அப்படின்றது வந்து லெஸ் தேன் 1 வேல்யூஸ். அதாவது இந்த பெரிய பிளாக் இருக்குல்ல, இந்த பெரிய பிளாக்கு ஒன்று தான் இதுக்குள்ளே வர்றது தான் இந்த குட்டி குட்டி பிளாக்ஸ். இது ஒரு ஃபுல் பிளாக்கு தான் இந்த ஒன்று. ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள் 0, இங்கே வந்து 0.52 0.08 0.72 0.51 இந்த மாதிரி வேல்யூஸ்க்கு தான் இந்த கிரிட் மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது இங்கே வந்து பார்த்தோம்னா ஏரியா மாடல் பார்த்தோம்னா 1க்கு மேலே வர வேல்யூஸ், அதாவது 2 3.5 4.5 இந்த மாதிரிலாம் வருதில்ல, அதுக்கெல்லாம் வந்து பிளாக்ஸ் வந்து போடுறோம். இந்த பிளாக்ஸை இது உள்ளெல்லாம் வராமல் ஒரு பிளாக்கு ஃபுல்லாக 3 இருக்கிறதுனால 3 பிளாக் வந்து போட்டிருக்கோம். இப்போது இது வந்து அடுத்த இதோட கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ்க்கு, இதோட பெரிய நம்பர்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளேஸ் வேல்யூ கிரிட் மாடலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 30.9 52.73. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வரும்போது நம்ம பிளேஸ் வேல்யூ கிரிட் மாடல் என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு வந்து தெரியும், நம்ம வந்து இப்போ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 350 இருக்குது. என்ன பண்ணுவோம்? இதுதான் ஒன்ஸ் பிளேஸ், இது 10th பிளேஸ், இது 100th பிளேஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து நம்மளுக்கு ஒன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? ரைட்லேருந்து லெஃப்ட் போகும். ரைட்டு தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறமா தான் இப்படி தான் வந்து நம்ம மூவ் பண்ணி போவோம். ஆனால் இங்கே டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறமா வர்றது இங்கே 2 5 6 இப்படி இருக்குது. 0.256 இல்லை 0.256 அப்படின்னு வருது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதே நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி வந்து போகும், அதாவது 10th 100th 1000th. ஸோ இப்படி தான் வந்து நம்ம நேம் பண்ணுவோம். ஸோ நார்மலாக ஹோல் பார்ட் எழுதும் போது ரைட் சைடில் இருந்து லெஃப்ட்டுக்கு வந்து நம்ம போவோம். இதுதான் நம்மளோட ரைட் சைட் அண்ட் திஸ் இஸ் லெஃப்ட் சைட். இங்கே வந்து நம்ம எழுதும் போது என்ன பண்ணுவோன்னா இது வந்து லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடுக்கு வந்து போகும். லெஃப்ட்டிலேருந்து ரைட்டுக்கு வந்து மூவ் பண்ணி போகும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இப்போ இங்கே நம்பர் வந்து 30.9. ஸோ அந்தந்த பிளேசஸில் எடுத்து எழுதணும், அதுதான் மெயின். எழுதிட்டோம் அப்படி இங்கே வந்து 9 மட்டும்தான் இருக்குது, இங்கே 73 இருக்குது. ஸோ கரெக்டாக அதோட 10th பிளேஸில் எது வருமோ அதை தான் எடுத்து எழுதணும். இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் 0 சேர்த்துக்கலாம்.
ஸோ இப்போ ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 0 + 3 3, 9 + 7 16. ஸோ இங்கே 1 இங்கே போட்டுருந்தோம். நார்மலாக எப்படி வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோமோ அதே மாதிரி கேரி ஓவர் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அப்போ வந்து 16 வந்துடும். 6 இங்கே போட்டுடுறோம். இங்கே 1 + 2 3, 5 + 3 8. ஸோ அப்போ 83.63. ஸோ இதை நம்ம நார்மலாக ஆட் பண்ணுறோன்னா எப்படி பண்ணுவோம்? 30.9 இருக்குது, 52.73. 0 வந்து இங்கே சேர்த்துக்கிறோம். ஆட் பண்ணுறோம். 3, 16, டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டோம் 3 and 8. ஸோ 83.63 இதுதான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தோம்னா 25.67 ப்ளஸ் 33.856. ஸோ 25 வருதுன்னா இது வந்து என்னது? 20 அப்படின்றது டென்ஸ் பிளேஸ். 2 5 6 7. ஸோ 6 7 வந்து வரும். இங்கே 33 8 5 6 8 5 6. ஸோ இங்கே பிளேஸ் காலியாக இருக்குது, 0 சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 வந்துடும். 7 + 5 12. இங்கே வந்து 6 6 + 8 14, 14 + 1 15, 5 + 3 8, 8 + 1 9, 3 + 2 5. ஸோ 59.526. ஸோ நார்மலாக அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா 25.67. நான் சொன்னதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோல் பார்ட்டுக்கு நம்ம எப்படி ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் வரும், ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ், ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ்ன்னு வரும். டெசிமல் பார்ட்டுக்கு வந்து 10th 100 1000 இப்படி போகும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். 33.856. ஸோ 0 சேர்த்துக்கிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 2, இங்கே 1 கேரி ஓவர். ஸோ இங்கே 5.85. ஸோ 9 வந்துடும். இங்கே 1 கேரி ஓவர். ஸோ 59.526 தான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.11 வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1.11 வந்து எவ்ரிடே மலர் ட்ராவல்ஸ் 1.820 kilometer by bus and 295 meter by walk to reach the school. Find the distance of school from her house in kilometer அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? மலர் வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க 1.820 kilometer அண்ட் நடந்து போகிறாங்க 295 meters. எதுக்கு? ஸ்கூலுக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஃப்ரம் ஹர் ஹவுஸ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் கேட்குறாங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை bus equal to 1.820 kilometer. So distance traveled by walk. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 295 meter. ஸோ இங்கே 1000 இதை வந்து கிலோமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. இன் கிலோமீட்டர்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 மீட்டர் வந்து இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். அண்ட் அப்போது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். அப்போ எவ்வளோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க? 295 மீட்டர்னு வந்து கொடுத்துருக்காங்க. 295 மீட்டர் ஈக்குவல் டு 295/1000. நான் என்ன சொன்னேன்? எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். 3 zeros இருக்குது. ஸோ அப்போனா 1 2 3 0.295 என்னவா மாறும்? கிலோமீட்டராக வந்து மாறிடும். ஸோ 0.295 கிலோமீட்டர். இப்போ வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 1.820 0.295. ஸோ 0 + 5 5, 2 + 9 11, 8 + 2 10 11. ஸோ 2.115 கிலோமீட்டர். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2.115 கிலோமீட்டர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.12 வந்து பார்க்கலாம். சப்ராக்ட் 2.85 ஃப்ரம் 4.97. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிக்கர் நம்பர் 4.97. ஸோ இங்கே வந்து ஒன்ஸ் பிளேஸில் 4 வந்துடும், 10th வந்து 9, 100th வந்து 7 வந்துடும். அண்டு 2.85. ஸோ 2
இங்கே வந்து 8 and 5. ஸோ இப்போ இதை வந்து சப்ராக்ட் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 7 minus 5 2, 9 minus 8 1, 4 minus 2 2. ஸோ நம்மளுக்கு 2.12 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸாம்பிள் 1.13 வந்து பார்க்கலாம். சப்ராக்ட் 3.09 ஃப்ரம் 12.7. ஸோ 12.7, ஸோ 10th பிளேஸில் 1, 1th பிளேஸில் 2, 7 வந்து 10th பிளேஸில் வந்து வந்துடும். அண்ட் இங்கே வந்து 3.09 இருக்குது. ஸோ அப்போனா வந்து இது எங்கே எழுதணும்? 0.3 வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு லெஃப்ட் சைடில் நம்ம 0 சேர்க்கும் போது அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இங்கே வந்து 3ன்றது 1th பிளேஸில் இருக்குது. ஸோ அப்போனா 1th பிளேஸ்க்கு நேராக 3 எழுதணும். அண்ட் 0.9. ஸோ இங்கே என்ன பண்ணோம்? சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே 0 சேர்த்துக்கிறோம். ஸோ இங்கே 0 சேர்த்துக்கிட்டு அண்ட் இங்கே கேரி ஓவர் பண்ணுறோம், அதாவது பாரோ பண்ணி எடுக்கிறோம். 6 வரும் அண்ட் 1. ஸோ இங்கே 1, இங்கே 6 பாரோ பண்ணி 1 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 10 ஆகிடுது. 10 minus 9 is 1, 6 minus 0 is 6. இப்போ இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. ஸோ திருப்பி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து 1 வந்து இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 0 போட்டு இங்கே 1 வந்து சேர்க்குறோம். ஸோ அப்போ 12 minus 3 வந்து 9. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 9.61. ஸோ 12.7 3.09. அப்படியே இந்த டெசிமல் பிளேஸ்க்கு நடுப்புற ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. இந்த டெசிமல் பாயிண்ட்டு சென்டரில் கரெக்டாக வந்துடணும். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். அண்டு 0 இங்கே வந்து 0 போட்டுக்கோங்க. ஸோ என்ன வரும்? 7 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 6 போட்டு 1 வந்து நம்ம பாரோ பண்ணுறோம். 1 6 வந்துடும். அண்ட் அதே மாதிரி இங்கே 1 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 0 போட்டு பாரோ பண்ணுறோம். ஸோ 9.61. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 1.13ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.14. சப்ராக்ட் 32.042 ஃப்ரம் 86.9. ஸோ 86.9ல் இருந்து 32.042 நம்ம சப்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ 86.9 இங்கே என்ன இருக்குது? இந்த டெசிமல் பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். 32 இருக்குது, 32. ஸோ இதுலேயும் 1s and 10s பிளேஸ் இருக்குது. ஸோ 0 4 2. இங்கே வந்து வெறுமையாக 10th மட்டும்தான் இருக்குது. 100th and 1000th பிளேஸ் வந்து இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 0 சேர்த்துக்கோங்க. சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே 0 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்? இங்கே நம்ம இங்கேருந்து பாரோ பண்ணணும். ஆனால் திருப்பி இங்கேயும் 0 இருக்குது. ஸோ என்ன பண்ணோம்? இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 8 போட்டு 1 வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். திருப்பியும் இது 9 ஆகிடும். அண்ட் இங்கே வந்து 1 வரும். ஸோ 8. 10 minus 2 8 வரும். 9 minus 4 5 வரும். 8 minus 0 8 வந்துடும். டெசிமல் பாயிண்ட் 6 minus 2 is 4. 8 minus 3 is 5. ஸோ 54.85. இதான் வந்து ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 1.14. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.15. நரேன் பாட் 7.4 kg of mangoes. On the way home, he gave 4.650 kg of mangoes to his sister's family. Find the weight of the remaining mangoes அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Mangoes bought by நரேன் வந்து எவ்வளோ? 7.4 kg. Mangoes given to நரேன் sister. எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிஸ்டருக்கு? 4.650 kg. ஸோ மேங்கோஸ் left for நரேன் ஃபேமிலி. என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். எதையோ சப்ராக்ட் பண்ணணும். 7.4 இங்கே என்ன இருக்குது? 4.650. ஸோ அதே தான் 100th 1000th பிளேஸும் இல்லை. ஸோ 0 சேர்த்துக்கணும். சப்ராக்ட் பண்ணணும். எப்போவுமே ரிமைனிங் லெஃப்ட் ஓவர் அதெல்லாம் வந்துச்சுனாவே சப்ராக்ஷன். ஸோ அப்போது சப்ராக்ட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ 0 0 0 அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே 4 இங்கே 3 வந்துடும்.
1 வந்து எடுத்துகிட்டு போகிறோம் borrow பண்ணி. ஸோ 5 அண்ட் இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது, ஸ்மாலர் நம்பர். ஸோ அப்போ 6 வரும், இங்கே 1 borrow பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 13 minus 6 which is 7. 6 minus 4 2. So 2.750 kg. So weight of remaining mangoes equal to 2.750. Answer for example 1.15. 1.2 exerciseக்கு முன்னாடி இருக்கிற example sums ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.2 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ.